வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஜி கேம்ஸ். இன்னைக்கு வந்து தார் ராக்ஸில் ஓட்ட போகிறோம். அதாவது பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்துக்கு பஸ் இல்லாமல் மோடை யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு கேம் ப்ளேவாக போட்டிருக்கேன். இது இப்போ வந்து பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்துக்கு போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஃபுல் கேம் ப்ளேவாக தான் இருக்கும். நடுவில் அன்வான்ட் இதை மட்டும் நான் கட் பண்ணிட்டு மிச்சம் எல்லாமே ஃபுல் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோ வந்து லிட்டரலி 12 நிமிஷத்துக்கிட்ட வந்தது. அதை வந்து கட் பண்ணி மாற்றி விட்ருக்கேன். சரி ஏறுங்க ஹைதராபாத். சீட் ஃபுல்லாக இல்லை சீட்லாம் ஃபுல்லாகல. நம்ம டெர்மினல் வழியாகவே போகலையே, அப்புறம் எப்படி ஃபுல் சீட் ஃபுல்லாகும்? நடுவில் ஆளுங்களும் வேறு ஏற்றணும். நம்ம அதுவும் இந்த காரில் போகிற வேகத்துக்கு நடுவில் ஆளுங்களாம் ஏற்ற முடியாது, இருக்கிற ஆளுங்க தான். சரி போவோம். ஓகே, எல்லா வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல். இப்போ பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்தாச்சு. ஃபர்தராக இப்போ நமக்கு எந்த இடத்துல என்ன ஸ்பீடு கிடைக்குமோன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதை வந்து ஸ்பீடில் போனால் நல்லாவே இருக்கும். டேர்னிங் ஷார்ப்பான டேர்னிங் தான் அடிக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் வந்து வண்டிக்கு வந்து 100% இருக்கிறது ஆச்சரியம் எனக்கே. ஏன்னா நான் எங்கேயோ கொண்டு போய் எதுலையோ சொல்லி இருந்திருப்பேன். போக போக தெரியும் இதே ரேட்டோட ஹைதராபாத் போகுதா இல்லை ரேட் குறையுதான்னு. சரி, எனிவே ஒரு சாங்கோட இந்த கேம் பிளே மொத்தமாக பாருங்கள். விடிஞ்சா தீபாவளி, இனிமேல் ஏரியாவில் நம்ம அலப்புறைய மட்டும் பாரு. தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கலப்பறத தூத்துக்குடி ஆளு, ராசா 8 வருஷம் படபடக்கும் ஊரு, லேசா கண்ணடிக்க பிடிவடிக்கும் ஆளு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி. தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கலப்பறத தூத்துக்குடி ஆளு. DJ Shock Tree. ஒரு காலத்துல தெருவோரத்துல ஆயே என்ன தண்ணி வச்சா, இந்த ஜன்னத்துல என்ன பார்க்காதேன்னு கண்ணில் ஊசி வச்சு தச்சா. ஒரு காலத்துல தெருவோரத்துல ஆயே என்ன தண்ணி வச்சா, இந்த ஜன்னத்துல என்ன பார்க்காதேன்னு கண்ணில் ஊசி வச்சு தச்சா. ஒத்தையில விட்ட செடி என்னாச்சு, அது எந்திரிச்சு மாமரமாய் நின்னாச்சு. ஒத்த மரம் போப்பாச்சு, அது முத்து முத்து வானம் மேல போயாச்சு. மத்தாச போட்டு மத்தாளம் புட்டு Entertainment. கொண்டாடு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி. ஒரு நல்லவனா நீயும் வாழ்ந்திருந்தா ஊரே தோளில் ஏறி நிற்கும். ஒரு வல்லவனா நீயும் வாழ்ந்து வந்தா ஊரே தோளில் ஏற்றி DJ Shock Tree. ஒரு நல்லவனா நீயும் வாழ்ந்திருந்தா ஊரே தோளில் ஏறி நிற்கும். ஒரு வல்லவனா நீயும் வாழ்ந்து வந்தா ஊரே தோளில் ஏற்றி வைக்கும். வெட்டவனும் எதிரியை எருவாக்கு, நீ நட்டு வச்ச பூச்செடிக்கு உரமாக்கு. உனக்கென்று ஒரு கூட்டம் உருவாக்கு, நீ உழைப்பதை ஊருக்கு விருந்தாக்கு. மத்தாச போட்டு மத்தாளம் புட்டு எப்பேர நீ
சரி, ஒரு தரமான பாட்டு கேட்டுட்டு வைப் பண்ணி போயிட்டு இருக்கோம் அடிக்கிற மழையில. போவோமா, போயிட்டே தான் இருக்கோம். டேய் நான் வழி விடுங்கடா டேய். வழியில மறைச்சுக்கிட்டு காடு பேதிக்கிட்டு காணுமோ. இந்த குட்டி பாதை எவனோட தலையடா வச்சிருக்கீங்க? இதுக்கு வேற நான் பிரேக் போட்டு இறங்கி பார்க்கணுமா? போவோம் போ. வைஃபர் ஆஃப் பண்ணிடுவோமா? இல்லை மழை விட்டுருச்சு, மழை விட்டுருச்சு. சரி வைஃபர் ஆஃப் பண்ணலாமா? ஐயோ வைஃபர் ஆஃப் ஆக மாட்டேங்குதே. ஆஃப் ஆகுதே, ஆஃப் ஆக மாட்டேங்குது. சரி போங்க பார்த்துக்கலாம் அது ஆஃப் ஆகுதா இல்லையா. இப்போ முன்னாடி வர லாரிக்காரன் போகிறான். இதான் ஹெவி டர்னிங்காக வருது. இவன் வழி விடுவானா மாட்டானா தெரியலையே. ஏன்னா முக்கால்வாசி பார்த்த வரைக்கும் அப்படி ஆஃப் ஆயிடுச்சு வைப்பு. இப்போ முக்கால்வாசி பார்த்த வரைக்கும் எந்த லாரிக்காரனும் ஓவர்டேக் அடிக்க முடியாதுங்க. பொறுமையாக போனால் தான் போக முடியும். இல்லைன்னா இறக்குதுல சும்மா பூண்டு விளையாடிடும். கேப் கிடைக்குமா, கேப்பு கிடைக்குமா, கேப்பு கிடைக்குமா, கேப்பு கிடைச்சிச்சே. கேப்பு கிடைச்சிருச்சு. சைடு எடுத்துற வேண்டியதான், சைடு எடுத்துற வேண்டியதான். அடுத்த ஆக்சிலேட்டர் எடுடா கேப்ப. இப்போ ஆட்டத்தை கேப் எடுத்துட்டோம். ஐயோ அங்கே வேற வரானே. ஐயோ நில்லுடா நில்லுடா நில்லுடா. பாசிங் லைட் அடிச்சனாலும் தப்பிச்சோம், இல்லைன்னா கதை கந்தோகதி. போயிட்டே இருக்கிறோம். பார்க்குற உங்களுக்கு செருப்பு, ஓட்டுற எனக்கும் செருப்பு. ஒழுங்காகவும் பேச மாட்டேங்கிறேன்னு எனக்கே தெரியுது. சரி போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் பேசுகிற ஸ்கில்ஸை. சரி அடுத்த ஒரு பாட்டு போடுவோமா இல்லை வேணாம்? பேசஞ்சர் உள்ள கடுப்பிடுவாங்க. நல்ல மெலோடி பாட்டாக போடுவோம். ஏன்னா நான் மைண்டில் யோசிச்சிருந்ததில் குத்து பாட்டாக தான் கிடக்குதான்னு பார்த்தேன். இஞ்சி பழகி இந்த மாதிரி ஏதோ நல்ல பாட்டாக இருக்கும், பார்ப்போம். மற்ற நேரம் மழை வராது, நம்ம வண்டி எடுக்கும் போது போயிட்டு இருக்கும் போது தான் மழை வந்து தொலைக்கும். இவனுங்க வேற லாரிக்காரங்க வழியும் மறைஞ்சுக்கிட்டு வாட்டை கடிக்க முடியாது. நான் அந்த பச்சை கலர் கண்டெய்னர் லாரிக்காரன் 4 டைம் ஆரம்பிச்ச போது நவும் தான். அந்த இதை நான் டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா நடுவில் போய் லாரி பின்னாடி சொல்லி வச்சுட்டேன் வண்டியை. அதுதான் உங்களுக்கு அந்த 86% காமிக்குது பாருங்க லைஃப். அதுக்கு தான் காரணம். 3 இடத்துல சொருவுனேன், அதை 3 இடமும் கட் பண்ணிட்டேன். சொருவுனது தெரியக்கூடாது இல்லை, அதனால. ஓகே கைஸ், இங்கே ஒரு சொதப்பல் ஆயிடுச்சு. என்னன்னா ஹைதராபாத் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டேன். ஆனாலும் வீடியோ ஸ்க்ரீன் ப்ளே ஆஃப் பண்ணேன், ப்ளே பண்ண மறந்துட்டேன். ஆஃப் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணலான்னு ப்ளே பண்ணதை எடுத்து பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆனது காணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.